நல்ல சட்டம் வாங்கி தந்து, நல்ல சாப்பாடு தந்து, நல்ல வாட்ச் தந்து, நல்ல சைக்கிள் வாங்கி தந்து, நல்ல காலேஜ்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்து என் பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை வரணும், என் பிள்ளைக்கு என் பையனுக்கு நல்ல மர்மம் வரணும், சர்ச்சில் கல்யாணம் நடக்கணும்னா படிக்க போனா புறம்போக்க பார்த்து பல்ல காட்டி காதல் திருமணம் பண்ண நீ விளங்க மாட்ட. எழுதி வச்சுக்க. சில பைத்தியக்காரன் பிரசங்கம் பண்றான் காதல் திருமணத்தை வேதம் அனுமதிக்குதான். ஆமா, பழைய ஏற்பாட்டில் காதல் திருமணம் பண்ண 2 பொண்டாட்டி கட்டினான். இவனை பார்த்து கேட்கணும்னு வச்சிருக்கேன், நீ வேலைக்காரியும் கல்யாணம் பண்ண போறியான்னு கேட்கணும்னு வச்சிருக்கேன். பைத்தியக்காரன். காதல் திருமணம் பண்ணவன் கண்ணு போச்சு, இவன் மட்டும் சாகல. காதல் திருமணம் பண்ணி இவன் கண்ணு போச்சு, கடைசியா அசைச்சான், 3000 பேர் செத்தான். இவன் காதல் 3000 பேரை கொன்னுச்சு. ஜாக்கிரதை. வேதத்தை சரியாய் பறிந்து கொள்ளுங்கள். சிலுவையில் இயேசு பாவத்தை சுமந்தார் என்றால் அவனுக்குள் முதலாவது வருகிறது the fear of God, தேவ பயம். சொன்னாலும் I am ready, என் ஊழியத்தை நிறுத்தி போயிட்டே இருப்பேன். ஆனா பைபிள் வசனத்துக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ண I am not ready. எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ண தெரியாது, அதுக்கு அவசியம் இல்லை. மனுஷனை பிரசங்கம் பண்ணா சில நேரம் இவ்வளவு காணிக்கை கிடைக்கும், மனுஷனை பிரியப்படுத்துற காணிக்கை கம்மியா கிடைக்கும், இங்க கிடைக்கல இன்னொரு ஆண்டவர் தருவார், போயிட்டே இருப்பேன். கையை உயர்த்தி ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எழுதி வச்சுக்க தம்பி, என்கிட்ட வந்து கேளு, பைபிள்ல இருக்கான்னு கேளு, 10 பாயிண்ட் தரேன். காதல் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்கான்னு என்கிட்ட வந்து கேளு, நான் எழுதி தரேன். வசன ஆதாரத்தோடு எழுதி தரேன். நீ பண்ணுனியா உருப்படியா உருப்பட மாட்டேன்னு எழுதி தரேன். Bible says marriage is honorable in all. விவாகம் எல்லாருக்குள்ளும் கனம் உள்ளது. உன் தாயின் தகப்பன் நீடித்திருக்கு, உன் ஆயுசு நாள் நீடித்திருக்க, தாயின் தகப்பன் கனம் பண்ணு, தாயின் தகப்பன் கனம் பண்ணு. ரோட்ல பக்கத்து வீட்டுக்காரன் எப்பண்டா ஏசலான் இருப்பான், அவன் காது கேட்க பேசுவான். கோயிலுக்கு பந்தகாசு போனா தெரியுமா, அந்த பிள்ளை ஒருத்தவங்க ஓடிட்டானா அன்னைக்கு அப்பா அம்மா கீழே தலைய போட்டா, நீ எப்படி உருப்படுவ? இல்ல இங்கதான் இருக்கீங்களாம்மா, இங்கே மாட்டிக்கிட்டீங்களோ? மாட்டிடாத ராஜா, ராணிகளே மாட்டிக்கிடாத. ஆமேன். மாப்பிள்ளை கிடைக்காட்டாலும் கல்யாணம் பண்ணாம பிரம்மச்சரியா வாழ்ந்துரு, தவறான திருமணம் பண்ணாத. கர்த்தருடைய பிரம்மச்சரியா வைக்க மாட்டார். உனக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில். நல்ல ஒரு தேவ பயம் எல்லாத்திலும் வரணும். நான் சொல்ல கவனமா கேளுங்க, தேவ பயம். வார்த்தையில தேவ பயம் வரணும். என் வார்த்தையை ஆண்டவர் பிரியமா இருப்பாரா? ஒரு ட்ரெஸ் பண்ணும் போது கூட தேவ பயம் இருக்கணும். அழகா ட்ரெஸ் பண்ணுங்க, ஆபாசமா ட்ரெஸ் பண்ணாதுங்க. நாகரிகமா ட்ரெஸ் பண்ணுங்க, அநாகரிகமா ட்ரெஸ் பண்ணாதுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திடீர்னு தங்கச்சிமாருக்கு ஆம்பளையா மாறணும்னு ஆசை வருது. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு லூஸ் மாதிரி அலையிறா, பைத்தியம் மாதிரி அலையுது. ஏமா இப்படி சொன்னா புரியாது, புரியுற மாதிரி பேசட்டா. இன்னைக்கு காலையில நான் வரும்போது பிரசங்கத்துக்கு ஒரு காஞ்சிபுரம் சேலை கட்டிட்டு வந்திருந்தா எப்படிக்கா இருந்திருக்கும்? விளங்கலையோ? ஏமா காலையில பிரசங்கம் பண்ண வரும்போது நான் சஃபாரி போடாம ஒரு சேலை கட்டிட்டு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு கேட்டேன். அவ இப்படி சிரிக்கல, நீ ரோட்ல நீ ஜீன்ஸ் பேண்ட் போகும்போது உன்னை லூசு போதுன்னு சிரிக்க மாட்டாங்களா? இந்த பிரசங்கத்தை கேட்டு நீ சரியான விசுவாசியா இருந்தா, முதுகெலும்புள்ள விசுவாசியா இருந்தா, சாயங்காலத்துக்குள்ள ஆண்கள் போடுற ட்ரெஸ் வாண்ட இருந்துச்சுன்னா, ஜீன்ஸ் பேண்டோ டிஷர்ட்டா இருந்தா, பிதாக்குமாரன் பரிசுத்தாவி நம்மத்துல பெட்ரோல் வச்சு தீ கொளுத்திட்டு வா. அது 2000 ரூபாய்னாலும் பரவாயில்ல. ஏன்னா பைபிள் சொல்லுது ஆண்கள் வஸ்திரத்தை பெண்கள் தரிக்க கூட. அப்படிப்பட்டவன் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானவன். நீ ஒரு ட்ரெஸ் பண்றதுல கூட உனக்கு தேவ பயம் இல்லாம அருவருப்பா மாறிட்டா, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார், உன் லைஃப் அவர் அக்செப்ட் பண்ணவே மாட்டார். இது இன்னைக்கு எல்லாம் பேச மாட்டாங்க. நீ வாழ்ந்திருப்பாய், சுகத்திருப்பாய், மேலாவாய், தலையாவாய், ரைட்டு. பேசிக்கே இல்லைன்னா அவன் சிலுவையில இயேசு சும்மா ஒருத்தனை சிலுவையில் அறைய மாட்டாங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த கள்ளனை சிலுவையில தூக்கிட்டாங்கன்னா அவன் சபிக்கப்பட்டவன், அவன் நாட்டுக்கே துரோகம் பண்ணவன். அந்த சண்டாளனுக்கு கூட இருதயத்தில் என்ன வந்துட்டு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ வேதத்தை வாசிக்கிற உங்களுக்கு ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை? கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த உங்களுக்கு ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை? தேவ பயம் இல்லை, வேற ஒண்ணு இல்லை. அறியாமை தேவ பயம் இல்லை. சினிமாக்காரனை மாதிரி வாழணும், சினிமாக்காரிய மாதிரி வாழணும்,
ஃப்ரெண்ட் மாதிரி வாழணும், பேக்க மாதிரி வாழணும், வேதத்துல சொல்ற மாதிரி வாழணும் ஆசைப்படு.